அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஎன்ஏயோட செகண்ட் ஸ்லைடிங் இன்றைக்கி, அதாவது 19/3/2022 இன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 386 பேரை வந்து கால்ஃபர் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே சிவி வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக டேட் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்களுக்கும் இதில் 386 பேரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவி 17லேருந்து சிவி 19 வரைக்கும் டேட் இது பண்ணியிருக்காங்க. 23/3 வந்து சிவி 17லேருந்து சிவி 18 சிவி 19 வரைக்கும் மொத்தம் 386 பேர். சரிங்களா? 386 பேர் டோட்டலாக கூப்பிட்ருக்காங்க. 23 கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. ஸோ எல்லாரையுமே ஒரே நாள்லேயே வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு 380 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ எந்தெந்த கட் ஆஃப் ரேஞ்சு வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அக்ரி ஜாயின் பண்ணி முடிச்சிட்டா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் 4 இயர்ஸில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் நம்ம கவர்மெண்ட் ஜாப் அட்டன் பண்ண முடியும் ஃப்யூச்சரில். 4 இயர்ஸ் முடிஞ்சு 5th இயர் என்ட்ரு ஆகும்போது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து வழிமுறைகளையும் நாம் வந்து செய்ய போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்னா, டிஎன்பிசிக்கு வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போகிறோம். இல்லை சிவில்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை சிவில் சர்வீஸாக இருக்கட்டும், அதுக்குண்டான கோச்சிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா உங்களுக்கு? ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் வந்துட்டுருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான வழிமுறைகளை கண்டிப்பாக நம்ம சேனல் மூலயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் எந்தெந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், செகண்ட் ஸ்லைடிங் நம்ம சொல்லியிருந்தோம். செகண்ட் ஸ்லைடிங் வேக்கன்சி ஒரு 300 இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 386 பேர் டோட்டலாக கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு இதுவுமே சொல்லணும், ஒரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னோம். அண்ட் ஆல்சோ நம்ம என்ன சொன்னோம்னா, செகண்ட் ஸ்லைடிங்கோட ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, செகண்ட் ஸ்லைடிங்கோட ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் பேஸ் பண்ணி இப்போ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பிசிக்கு 180 எபோ இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக கிட்டத்தட்ட 179.89 180க்கு நியர். சரிங்களா? அந்த ரேஞ்சில் தான் வந்து நிறுத்திருக்காங்க. 179.89 அந்த ரேஞ்சு கட் ஆஃப் வரைக்கும் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? பிசியில். ஓகேங்களா? அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் பார்த்திங்கன்னா 179.50க்கு மேலே இருந்தால் கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ ரிசல்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 180.13. சரிங்களா? 180.13க்கு மேலே இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்குது எல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் 175.5 வரைக்கும் எபோ இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து 173.4 வரைக்குமே பிசிஎம்மில் கிடச்சிருக்குது. நிறைய பேருக்கு பிசிஎம்மில் கிடச்சிருக்கும், நல்ல இது இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 178 எபோ இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அது பக்கத்துலேயே 177.6 வரைக்குமே எல்லாருக்கும் கிடச்சிருக்குது. ஓகே, இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் கிடச்சிருக்குது எஸ்சி கேட்டகரியில். அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 174 எபோ இருந்தால் கிடைக்கும்னு சொன்னோம். சேம் அப்படியே 174.08 இது வரைக்கும் வந்து எஸ்சிஏல வந்து கிடச்சிருக்குது. அடுத்து எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 170 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 171.13 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து எஸ்டியில் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதில் இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் வரைக்கும் தான் இந்த டைம் போட்டிருக்காங்க செகண்ட் ஸ்லைடிங்கில். ஓகேங்களா? எத்தனை பேர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கூப்பிட்ருக்காங்கன்னா 386 பேரை வந்து அவங்க கால்ஃபர் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்லைடிங் வரும். எப்போ வரும்னா 26/3/2022 ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக், கரெக்டாக நெக்ஸ்ட் வீக்கு இதே நாளில் தேர்ட் ஸ்லைடிங் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சு வரைக்கும் தான் இன்றைக்கி நமக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் அடுத்தது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நம்ம சிவி 23 எல்லோரும் சிவி போவாங்க. அன்றைக்கி தான் வந்து போகும்பொழுது எவ்வளோ வேக்கன்சி க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த 386 பேர் ஆல்மோஸ்ட் 300 சொச்சம் இது இருக்குது. 300க்கு 386 பேரே கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 300 பேர் தான் வேக்கன்சி இருக்கும். ஆனால் அவங்க கூப்பிட்ருக்குது 386. ஏன்னா நிறைய பேர் வராமல் போகலாம், அப்படி திரும்ப போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தான் கூப்பிட்ருக்காங்க. 386 பேரை கூப்பிட்ருக்காங்க. அன்னைக்கு எவ்வளோ வேக்கன்சி விழுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்லைடிங்கோட ப்ரிடிக்ஷன் வந்து எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சொன்னது தான். ஸோ இந்த ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பிசிஎம்மாக இருந்தால் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அதர் அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கோ நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உண்டான ரேஞ்சை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப்க்கு கீழே இருந்தால் நீங்கள் மறக்காமல் வந்து நீங்கள் இது பண்ணலாம், அதர் நீங்கள் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அதே போல்
எஸ்சியாக இருந்தால் ஒரு 170 ஓகே, எல்லாமே ஓகே. ஸோ இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் அதர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற 28 அஃபிலியேட்டட் காலேஜினும் ஆல்மோஸ்ட் க்ளோஸில் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிடேஷனல் ஃபீ பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 சீட்ஸ் இருக்குன்றதுனால ஒரு சில காலேஜஸில் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு அது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வாட்ஸ்அப் நம்பர் நான் இதில் கொடுத்துருக்கேன். எந்த காலேஜ் என்ன கேபிடேஷனல் ஃபீ ஏதாவது டீட்டெயில் தெரியணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல காலேஜோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே சொல்கிறேன், எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஜாயின் பண்ணாதீங்க. அதே போல் நிறைய ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குது. இருக்கிற சீட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ 1 or 2 இல்லை மினிமம் 5 சீட்ஸ் தான் வந்து எல்லா காலேஜஸ்லையும் நியர்பை இருக்கும். டாப் 10 காலேஜஸ்லாம் டோட்டலி கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ டாப் 15க்கு கீழே இருக்க காலேஜஸில் மட்டும்தான் இப்போ கரண்ட்டில் இருக்குது சீட்ஸு. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கட் ஆஃப்க்கு கீழே இருக்கவங்க அடுத்த ஆப்ஷன் என்னவோ அதை முடிவு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தெளிவாக பார்த்து முடிவு பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் தான் இன்றைக்கி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்த எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள், கிடைச்சிருக்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். கிடைக்கலனாலும் மற்றவங்க அடுத்து என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து யோசிங்க. Okay, thank you so much for watching this video. Thank you.